இப்போ லைவ்ல ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வியானா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இங்க யாருமே எங்களுக்கு சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. முட்டை குறையுது, நம்பர் ஆஃப் முட்டை குறையுதுன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி இவ்ளோ நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணி தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு கடைசி வாரம் வந்திருக்கோம். நீங்க வந்து அந்த நெகட்டிவிட்டி அ இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவ பார்த்து விக்ரம் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அத பத்தி சொல்றாங்க. அப்போ பிரவீன் ராஜும் சொல்றாரு, இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் தெரியுது. நீங்கள் எதுவும் தனியாக சொல்லலை, வேர்ட்ஸாக கன்வே பண்ணலை, பட் எங்களால் அந்த அட்மாஸ்ஃபியரை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப டூ மச்சாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலை, எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியாது, நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சபரி என்ன கேட்குறாருன்னா, யார் உங்களை அப்படி சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்களை அப்படிலாம் தப்பாக பேசினதுன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள்லாம் வந்துட்டு அவகிட்ட சரியாக பேசலை, சரியாக ஒரு இது கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே அரோரா கேட்குறாங்க, நீங்கன்னு எப்படி ஒன்றை சேர்க்காமல் சொல்லுவேன், நம்ம 6 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறா, அப்போ நீ ஒன்றும் சேர்க்காமல் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சபரி வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நீ நம்ம 6 பேரையும் சேர்த்து தான் அவள் அட்ரஸ் பண்ணுறா, உன்னை மட்டும் தனியாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபரியும் சொல்கிறாரு. உடனே இப்படி பேசாத சபரி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே என்ன பேசாதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது திவ்யான்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, சரி ஓகே என்னையும் சேர்த்து தான் அவள் என்கிட்ட சொல்லியிருப்பா, என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருந்தா, அதனால் நான் என்னை சேர்க்கலை. சரி உங்களுக்கு அதில் ப்ராப்ளம்னா நான் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட பழகிறது வந்து அவளுக்கு வந்து வித்தியாசமாக தெரியுதுங்கிறது மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. சொன்ன உடனே விக்ரம் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளும் நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசலை, அவளும் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக ஒன்று பேசுகிறா. இப்போ மற்றபடி வைல்ட் கார்ட்ஸ் வந்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது சரியாச்சு, கொஞ்ச நாள் சரியாச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு வியானா வந்து வந்த உடனேயே எனக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தர்கிட்டயா, என்கிட்ட ஒன்று சொன்னால், சபரியை மிக்சர்னு சொன்னால், இப்படி ஒருத்தர்கிட்டயா ஒன்று சொல்கிறா. ஒன்று சொல்லும் போது நம்மளோட பிஹேவியரும் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அவங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட எனர்ஜியும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி கிடையாது, செப்பரேட்டாக ஒரு பர்சன்கிட்டையும் அவங்க காட்டினதை அவங்க ரிப்பீட்டில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, கரெக்ட், நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸை நான் அவகிட்ட தனியாக பேசுகிறேன், நான் அவளை கூப்பிட்டு வச்சு நானும் இதை சொல்கிறேன், அவள் சொன்ன பாயிண்ட்ஸை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் 2 பேர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியுது, அதை நான் அவகிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்புறமா வியானா வந்துட்டு அரோரா பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னோட இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும், ஒருவேளை நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு. இஃப் யூ கோ அவுட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அந்த இடத்துல கோவப்படுறாங்க. நான் வெளியே போனால் எப்படின்னு நீங்கள் இப்படி சொல்கிறது வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்லலை, நீங்கள் வெளியே போய் என்னைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஹோ இங்கே எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, இப்படி தான் நம்மளை நடத்தியிருக்காங்களாங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அவள் வெளியே போனான்னு தான் சொன்னா, வெளியே போகும்போது பார்த்தா தான் தெரியும்னு சொன்னாலே தவிர நீ போகிற அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. கடைசி அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மொத்தத்திலேயே பயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது, இப்படி எல்லாருமே சொன்னீங்கன்னா ஐயோ வெளியில் போனால் நம்ம என்ன ஃபேஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சி எனக்கு இப்போவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வியானா வந்ததுக்கு ரொம்ப சண்டை போட்டாச்சு, ஒரு அளவு வரைக்கும் சொல்கிறது வரைக்கும் ஓகே, பட் டூ மச்சாக போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே அவங்களால வந்து அந்த நம்ம மட்டும் எவிக்ட் ஆகிட்டோமே இவங்கெல்லாம் இருக்கிறாங்களேங்கிற வயிற்றுச்சலை பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். வியானா சீக்கிரம் பிக் பாஸ் வெளியில் அனுப்பி வைக்கிறது வியானாக்கு நல்லது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.